நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ, உங்கள் வீட்டில் ஏசி இருக்குது அப்படின்னா அதோட கரண்ட் பில்லை எப்படி நம்ம கம்மி பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த வெயில் காலம் வந்தோடனே நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏசி அப்படிங்கிறது வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த கரண்ட் பில் அப்படிங்கிறது கட்டும்போது எப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட ரியாக்ஷன் இப்படிதான் இருந்துச்சு. ஸோ இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது, கரண்ட் பில்லை எப்படி கம்மி பண்ணுறது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் ஒரு ஏசி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஒரு ரிமோட்டில் தான் இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம ஒரு கரண்ட் பில்லை கம்மி பண்ணுறது இந்த சிங்கிள் ரிமோட்டில் தான் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது, ஏசி டைலில். இது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏசியில் இந்த டர்போ மோட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம நார்மலாகவே மேக்ஸிமம் 16 டிகிரி அப்படிங்கிறது நம்மளால் வைக்க முடியும். இதை தாண்டி நமக்கு கூலிங் வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த டர்போ மோடை ஆன் பண்ணிடுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா, அவுட்டோரில் இருக்கிற கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக ரன் ஆகும். இதனால் நமக்கு கரண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும். ஸோ கரண்ட் பில்லை சேவ் பண்ணணும். இந்த ஒரு மோடை நம்ம அவாய்ட் பண்ணணும். இதை எப்போதுமே நம்ம யூஸ் பண்ணோம், ரெகுலராகவே யூஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் பில் அப்படிங்கிறது அதிகமாகும். அதனால் இந்த பர்டிகுலரான மோடு நமக்கு ரொம்பவே வெயிலாக இருக்குது, இல்லை ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது ரூமில், அந்த டைம் மட்டும் நம்ம இந்த ஒரு பர்டிகுலரான மோடை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் பில் அப்படிங்கிறத நம்மளால் சேவ் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செகண்டாக நம்ம பொதுவாகவே ஏசியில் பார்த்தீங்கன்னா நம்ம 16லேருந்து 28, 29, 30 வரைக்குமே வைக்கலாம். பட் நிறைய பேர் இந்த 16 டிகிரி செல்சியஸே நம்ம வச்சு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் பில் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாகும். நீங்கள் ஒரு 24லேருந்து 20 அப்படிங்கிறது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கரண்ட் பில் அப்படிங்கிறது சேவ் பண்ணலாம். 24லேருந்து 23 மாற்றுறீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டும் நீங்கள் மாற்றும் போது ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6% அப்படிங்கிறது கரண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இதனால் உங்களுக்கு கரண்ட் பில் அப்படிங்கிறது அதிகமாகும். ஒரு 16லேருந்து 17 மாற்றுறீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும். அதே 17லேருந்து 16 மாற்றுறீங்க அப்படின்னா 6% அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 20லேருந்து 24 வரைக்கும் யூஸ் பண்ணாலே போதுமானது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 16ல் தான் போட்டு நல்லா கம்பளி போட்டு நல்லா பயங்கரமாக தூங்குவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு போதுமானது ரூம் டெம்பரேச்சரை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கூலிங்கை செட் பண்ணிவிட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா நமக்கு கரண்ட் பில் அப்படிங்கிறது நம்மளால் சேவ் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்லேயே நமக்கு டைமர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டைமர் ஆன், டைமர் ஆஃப்னு கொடுத்து செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டில் டைமிங் செட் பண்ணிடுவாங்க. ஒரு 10 மணிக்கு ஆன் ஆகணும், ஒரு 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணிக்கு ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஃப்ளோ ஆகும். அதாவது அவுட்டோரில் இருக்கிற கம்ப்ரஸர் வேணால் ஆஃப் ஆகலாம், ஆனால் மெயினில் இருக்கிற கரண்ட்டுக்கும் ஏசிக்கும் அந்த யூனிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இந்த டைமிங்கை நம்ம செட் பண்ணுறதை விட டைரெக்டாக நம்ம ஆஃப் பண்ணிட்டு தூங்கணும் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆஃப் பண்ணிட்டு தூங்குறது நான் எப்படி சொல்கிறேன், எந்த மீன்ஸ்னா ஜஸ்ட் ரிமோட்டை எடுத்து ஆஃப் பண்ணிட்டு தூங்குறது கிடையாது, மெயினே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இதனால் நமக்கு கரண்ட் பில் அப்படிங்கிறது சேவ் பண்ண முடியும். நிறைய பேர் தூக்கத்தில் எப்படிப்பா நீ நடுவில் எந்திரிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு ரூமில் ஒரு 2 பேர் இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு டைம் கண்டிப்பாக எந்திரிப்பீங்க, அந்த டைம் ஆஃப் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நம்மளுடைய கரண்ட் பில் அப்படிங்கிறத சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் டிப்ஸு. இதை பேசிக்கான இந்த ஒரு விஷயம், ஜஸ்ட் இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணியே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் பில் அப்படிங்கிறது சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த 3 டிப்ஸை கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியில் யாராச்சும் ஏசி யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.